நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, சீனியர் கன்சல்டன்ட், பிளாஸ்டிக் சர்ஜன், ஹாஸ்பிட்டல் வடபழனி. இந்த பேஷண்ட் டெர்மட்டோஃபைப்ரோசார்கோமா புரோட்டுபரான்ஸ் என்கிற லோக்கலி மெலிக்னன்ட் புற்றுநோய் அவர் தலையில் முன்பக்க தலையிலையும் ஃபோர்ஹெட்லையும் இருந்தது. இதை ஒரு 4-5 தொடர் அறுவை சிகிச்சை மூலம் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா இது சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு 2 இன்ச்சும் அது கீழே போன் எலும்பையும் ஸ்கல்லையும் அது கீழே பிரெயின் மேலே இருக்க கவரையும் அரிச்சிருந்தது. அதனால முதல் சர்ஜரி ரொம்ப கடினமாக இருந்தது. எடுத்து விட்டு கிட்டத்தட்ட 6 இன்ச்சு டிஃபெக்டை நாங்கள் போன் சிமெண்ட் இம்ப்ளான்ட் வச்சு மூடிட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்கின் ஃப்ளாப் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப் எடுத்த இடத்துக்கு தோல் எடுத்து போட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சர்ஜரி. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அவருக்கு லங்கில் ஒரு புற்றுநோய் வந்துடுச்சு. அதுக்கு ஒரு தனி ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு அவருக்கு இந்த ஃபார்ம் கொடுக்கணும். அதாவது முடி இருக்கிற ஸ்கின்னை வெளியில் அகற்றிட்டு பின்புறம் அகற்றிட்டு அந்த முடி இல்லாத ஸ்கின்னை எடுக்கணும். அதுக்கு டிஷ்யூ எக்ஸ்பேண்டருங்கிற முறையை யூஸ் பண்ணினோம். கடைசியில் டிஷ்யூ எக்ஸ்பேண்டரை எடுத்துட்டு இந்த முடி இருக்கிற ஸ்கின்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெற்றியில் இருந்த ஒரிஜினல் டிஃபெக்ட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளாப்னு சொல்லுவோம், ஆண்ட்ரோலேட்டர் தை ஃப்ளாப் வச்சு கவர் பண்ணினோம். அதுக்கப்புறம் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ளாப் தின்னிங் பண்ணி இப்போ இதில் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவர் அந்த புற்றுநோய் அறிகுறி இல்லாமல் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெளியில பார்க்கும்போது அவர் ஸ்லைடை காமிப்பாங்க. கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுது. இது பார்க்கும்போது எங்களுக்கு இது வெளியில 6 சென்டிமீட்டர் வந்திருக்கு, உள்ளே போயிருக்குமே நினைச்சிட்டு போகும்போது தான் அந்த போனெல்லாம் அரிச்சிட்டு மூளையோட மேல்தோல் வரைக்கும் போச்சு. அதனால அதெல்லாம் எடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவருக்கு அந்த எவ்வளவு நேரம் ஆகும்னு சர்ஜன்ஸ் அவங்க கேட்கும்போது அனஸ்தீசியாலஜிஸ்ட் எங்களுக்கு சொல்றது முடியாது. 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், ஒரு தடவையும் 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் வரைக்கும் ஒரு டைம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்டு அனஸ்தீசியாலஜிஸ்ட் அவைலபிள். அதே மாதிரி வெல் எக்யூப்ட் சப்போர்ட் பண்றதுக்கு பிளட் பேங்க், ஹிஸ்டோபெத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இதே மாதிரி ஒரு சீரியஸாக இன்டென்சிவ் கேர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு மேனேஜ்மெண்ட், கேமரா சார், டாக்டர் ராஜு. But for that we cannot proceed forward. தெரிஞ்சதுனால இது ஒரு பக்கம். ஆனால் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பேஷண்ட் ப்ரொடெக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்காரு, ஐடியில் ஒர்க் பண்ணாரு, போகணும் இங்கே பண்ணிடுவாங்களா என்ன எனக்கு 3 தடவை வெளியில் பண்ணினால எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு தடவை வரும்போதும் லீவு போட்டுட்டு பொறுமையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காரு. சீட்டு எடுங்க, சீட்டு எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க, பிளட் டெஸ்ட்டு எடுப்பார். கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்ஜரி போகும்போதும் எஸ்ன்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டுடே வித் அட்வான்ஸ்மெண்ட் இவ்வளோ டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரே சிட்டி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 12 மணிக்கு முடிச்சிடணும் 18 மணி நேரத்தில். பட் இதோட கேஸ் கேன்சர். கேன்சர் அந்த ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கா, பல இடத்துல வேற எங்கேயா இருக்கான்னு பார்க்கும்போது தான் லங்ஸ்ல கண்டுபிடிச்சதுனால தான் நாங்கள் வி பிளேட் வெரி சேஃப். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் உடனே பண்ண முடியாது, ஆனால் மைக்ரோவாஸ்குலர் ஃபிளாப் கொடுத்துக்க முடியும். கொடுக்காத காரணமே ஒருவேளை திருப்பி ஒரு கேன்சர் ரெக்கர் ஆச்சுன்னா அது தோல் வேஸ்ட் ஆகிடும், நம்ம தொடையில் எடுத்தது வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக ஒரு ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால தான் நாங்கள் மல்டி ஸ்டேஜ் ப்ரொஜெக்ட் போகிறோம். சிங்கிள் ஸ்டேஜ் ப்ரொஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜ்னாலே ஒரு பக்கம் பேஷண்டோட அட்டெண்டன்ஸ், அவங்களோட அஷூரன்ஸ் நமக்கு வேணும், அதே மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வேணும். அது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே சொல்லணும். ரொம்ப முக்கியம் எங்களுக்கு பேக் சப்போர்ட்டிங் பண்ற கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் லைக் பெத்தாலஜி, லேப்,